இப்ப நான் கரூர் விஷயத்துக்கு வரேன். கரூர்ல என்ன நடந்ததுன்னு அந்த கரூர் மக்களை கேட்டாலே புட்டு 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 வைப்பாங்க. ஏன் மேல பழிய தூக்கி போடுறீங்க? என்னமோ நாங்க அரசியலே பண்ண மாட்டோம், இந்த விஷயத்துலலாம் நாங்க அரசியலே பண்ண மாட்டோம் வீடியோ போட்டுவிட்டு போய் சட்டசபையில் உட்காந்துக்கிட்டு ஏன் மேல பழிய தூக்கி போடுறீங்க? லேட்டா வந்துட்டாருன்னு போலீஸ் கொடுத்த டைம்ல நாங்க இருந்தேன். நாமக்கல்ல இருந்து கரூர் வர வழியில இருந்த மக்கள் எல்லாரையும் நான் என்ன அம்போன்னு விட்டுட்டு வர சொல்றீங்களா? நாமக்கல்ல இருந்து கரூருக்கு நான் எப்படி வந்தேன், எவ்வளவு நேரத்துல வந்தேன், உலகமே லைவ்ல பாத்துக்கிட்டு இருந்தது. வாய் கூசாம ஏன் மேல பழி தூக்கி போடுறீங்க? ஒரு மனசாட்சின்றது வேணா? என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லி கால விழுந்துட்டு உள்ளார அவர் மட்டும்தான் இருந்தார். அவர் அடிக்கணும்னா கூட நாங்க அடிக்கலாம். அவரை கேட்கறதுக்கு ஆளு கிடையாது. அந்த இடத்துல அழுதாரு. நாங்க கூட தெம்பா இருக்குங்க, அவர் தெம்பு இல்லாம தாங்க இருக்காரு. எங்களை பார்த்த உடனே என்னை மன்னிச்சுக்கோங்க, உங்களை இங்க வர வச்சு பாக்குறதுக்கு நான் அழுதுட்டாரு. அப்புறம் பார்த்து நாங்க அழுவ எங்க பிள்ளைய போட்டோவை பார்த்துட்டு ரொம்ப அழுதுட்டாரு. அழுதுட்டு எங்க காலெல்லாம் விழுந்து மன்னிப்பு கேட்டாரு. என் பேத்திகளுக்கு ரொம்ப பெரிய விஜய் மாமாவை பார்க்க போகணும்னு சொல்லிட்டு தான் அவளுக்கு பார்க்க முடியாததா, அவளுக்கு அணிவிக்க முடியாததா நாங்க அனுபவிச்சுட்டு வந்திருக்கிறோம். இன்னைக்கு அவங்க ஆடம்பரம்லாம் நேற்று பண்ணல. உள்ளார வந்து ஷூட்டிங், இந்த பேப்பர் எடுக்கிறது, இந்த செல்லுல வீடியோ எடுக்கிறதோ யாருமே எதுவுமே. என் பேத்திகளை வச்சு அவளுக்கு ஆசை, அதனால அவ போட்டாவை படியில வச்சு பிடிக்கணும்னு அழுதுட்டாராம்மா. ரொம்ப அழுதாரு, ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணி ரொம்ப அழுதுட்டாருங்க. 30 நாள்ல நம்ம வீட்டுல இறந்த நம்ம எப்படி ரொம்ப துக்கத்துல இருக்கோமோ அந்த மாதிரிதான் இருக்காங்க. அந்த பழைய விஜய் மாதிரி இல்ல.